எரிபொருளுக்கான QR குறியீடு பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கை. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறையை போன்று போலியாக செயல்பட்டு பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை திருடி வந்த 6 இணையதளங்கள் அதிரடியாக முடக்கப்பட்டுள்ளதாக தேசிய சைபர் பாதுகாப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் வாகன பதிவு விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து சட்டவிரோதமான முறையில் QR குறியீடுகளை பெறுவதற்காக இந்த தளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் தலைமை தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் நிரோஷ் ஆனந்த கருத்து தெரிவிக்கையில், இந்த மோசடி இணையதளங்களுக்கான இணைப்புகள் வாட்ஸ்அப் மற்றும் ஏனைய சமூக ஊடகங்கள் ஊடாக பெருமளவில் பகிரப்பட்டுள்ளன. பல போலி தளங்கள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியை ஒத்த பெயர்களிலேயே இயங்கியுள்ளன. இதனால் பொதுமக்கள் இவை உண்மையான தளங்கள் என நம்பி ஏமாந்துள்ளனர். இவ்வாறான போலி தளங்கள் குறித்த முறைப்பாடுகள் கிடைத்தவுடன் அவை உடனடியாக முடக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த தளங்களூடாக எவ்வளவு தகவல்கள் திருடப்பட்டுள்ளன என்பது குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை எனவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சந்தேகத்திற்குரிய இணையதளங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இணைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகளூடாக வரும் QR குறியீடு தொடர்பான தகவல்களை பதிவிறக்கம் செய்யவோ அல்லது அவற்றில் விடயங்களை வழங்கவோ வேண்டாம் என இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது குறித்து தெரிவிக்கையில், தேசிய எரிபொருள் தளத்தில் போலி கணக்குகளை உருவாக்குபவர்கள் அல்லது தகவல்களை திருத்தி மோசடியாக QR குறியீடுகளை பெறுபவர்களுக்கு எதிராக கணினி குற்றச்சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.